தமிழ் சினிமாவின் லெஜெண்ட்ஸ் த பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உலகநாயகன் கமலஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் மீண்டும் இணைந்து நடிப்பார்களா அப்படின்ற கேள்விக்கு நீண்ட கால அந்த எதிர்பார்ப்புக்கு சைமா விருது விழாவில் கமலஹாசன் பதில் சொல்லியிருக்காரு. இருவரும் ஆரம்ப காலத்தில் அபூர்வ ராகங்கள், மூன்று முடிச்சு, அவர்கள், 16 வயது நிலை போன்ற பல திரைப்படங்களை இணைந்து நடிச்சிருக்காங்க. கால ஓட்டத்தில் இருவருமே எதிரெதிர் நட்சத்திர துருவங்களால் அவங்களுடைய ரசிகர்களால் பார்க்கப்பட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள எந்த காலத்திலையும் எந்த போட்டி மனப்பான்மையும் இல்லை அப்படின்னு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் கடந்த சில நூற்றாண்டுகளில் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, தென்னிந்திய சினிமாவிலேயே கமலஹாசன், ரஜினிகாந்த் இவங்கள மாதிரி பரஸ்பரம் அன்பும் மரியாதையும் கொண்ட நண்பர்களே இங்கே இண்டஸ்ட்ரியில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரெண்டு பேரும் இத்தனை வருடங்கள் கடந்தும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ அன்பா அவ்வளோ மரியாதையாக இருக்காங்க. ரெண்டு பேரையும் ஒரே மேடையில் பார்க்கறது அப்படின்றது எப்பயாவது ஒரு தடவை தான் நடக்கும். இப்போ ரீசெண்டாக பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச் உள்பட பல மேடைகளை ரெண்டு பேரையும் ஒன்றா பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் ஆல்ரெடி கமலஹாசனுக்கு விக்ரம் அப்படின்ற வெற்றி திரைப்படத்தையும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கூலி அப்படின்ற வெற்றி திரைப்படத்தையும் கொடுத்த லோகேஷ் கனகராஜ் அடுத்ததா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் உலகநாயகன் கமலஹாசனையும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. லோகேஷ் கனகராஜுடைய ஸ்டைலில் வயசான 2 கேங்ஸ்டர்ஸ் பத்தின ஒரு ராவான ஆக்ஷன் திரைப்படமா அது இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சோஷியல் மீடியா டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இது உண்மையா பொய்யா, சீக்கிரமாவே அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் தானும் ரஜினியும் சேர்ந்து நடிக்க போறத பத்தின தகவலை சூசகமா ஒரு மேடையில் வெளிப்படுத்தி அந்த தகவலை உறுதிப்படுத்திட்டாரு நம்ம உலகநாயகன் கமலஹாசன். சமீபத்தில் கல்கி 2898 AD திரைப்படத்திற்காக சைமா விருது பெற்ற நடிகர் கமலஹாசன் கிட்ட ரஜினிகாந்துடன் மீண்டும் ஒரு படத்தில் இணைந்து நடிப்பீர்களா, நிறைய டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கி அப்படின்ற மாதிரி அந்த நிகழ்ச்சியினுடைய ஆங்கரான சதீஷ் கேட்க, இதற்கு பதிலளித்த நடிகர் கமலஹாசன், இது தரமான சம்பவமா அப்படின்றது எனக்கு தெரியாது, ஆனால் ரசிகர்களுக்கு பிடித்தால் நல்லது, அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கும் பிடிக்கும், இல்லைனா தொடர்ந்து முயற்சி செய்வோம். ரெண்டு பேர் சேர்ந்து நடிப்பீங்களா அப்படின்ற கேள்வியை ரொம்ப காலமாகவே வந்து ரெண்டு பேர்ட்டையுமே கேட்டுட்டு இருக்காங்க. எங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்து நடிக்கக்கூடாதுலாம் இல்லை. ஆரம்ப காலத்தில் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தான் அறிமுகமானோம். ரெண்டு பேருமே அடுத்தது நிறைய படங்கள் பண்ணோம். உங்களுக்கு தான் இன்னைக்கு நாங்கள் இருக்கக்கூடிய இடமோ வாங்கக்கூடிய சம்பளமோ அந்த நட்சத்திர அந்தஸ்தோ பெருசாக தெரியுது. ஆனால் எங்களுக்கு சினிமாவில் இந்த வாய்ப்பு கிடைச்சது நாங்கள் பெருசாக தான் பார்க்குறோம். மற்றதெல்லாம் மேஜிக் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டு பேருமே அந்த டைமில் சேர்ந்து நடிச்சிட்டு இருந்த டைமில் ரெண்டு பேருக்குமே ஒரே பிஸ்கெட் கொடுத்ததுனால ரெண்டு பேருக்குமே ஆளுக்கு பாதி தான் கிடைச்சது. அது வசூலாக இருக்கட்டும், சம்பளமாக இருக்கட்டும், அந்த மாதிரி சொல்கிறேன் நான். அதனால் நாங்கள் முழு பிஸ்கெட்டுக்காக பிரிந்தோம். அதாவது தனித்தனியாக படம் பண்ணோம் அப்படின்னா நட்சத்திர அந்தஸ்துலையும் சரி வசூலையும் சரி ரெண்டு பேருமே தனியாக வளர்ந்து வரலாம் அப்படின்றதுக்காக தான் பிரிஞ்சோம். இப்போது அந்த அரை பிஸ்கெட்டே போதும், ரெண்டு பேருக்குமே அது மகிழ்ச்சி அளிக்குது. அதனால் இணைந்து வருகிறோம். எங்களுக்குள்ள போட்டி இருக்கிறதா நீங்கள் நினச்சிங்க, உருவாக்குனீங்க. எங்களுக்கிடையே எந்த காலத்திலும் எந்த போட்டியும் இல்லை. அப்போதே நாங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டோம். அப்படித்தான் அவர் இருக்காரு, நானும் இருக்கேன். வியாபார ரீதியாக தான் இப்போது இணைகிறோமே தவிர எங்களுக்குள்ள இது எப்போதும் நடக்க வேண்டியது இப்போதாவது நடக்குதே, நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் ஒருத்தர் படத்தை ஒருத்தர் தயாரிக்க எப்போதுமே விரும்பி இருக்கோம். ஆனால் இப்போது வேண்டாம் அப்போது வேண்டாம் என எங்களை நாங்களே தடுத்துக் கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூலி திரைப்படத்தை தொடர்ந்து கைதி 2 திரைப்படத்தை இயக்க உள்ளதாக லோகேஷ் கனகராஜ் பல பேட்டிகளில் சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த படத்துக்கு முன்னதாக ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் திரைப்படத்தை இயக்க முடிவு செஞ்சிருக்காராமா. இதனை ரெட் ஜெயின்ட்ஸ் நிறுவனம் மற்றும் ராஜ்கமல் நிறுவனம் இணைந்து தயாரிக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு.